புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த ஃபிட்னஸ் ஒரு பக்கம் வந்து அடி வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட்ஸ் சரியில்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் வாக்கிங் போக முயற்சி பண்ணுவாங்க. இதற்கால ஈஸி வே டு ஸ்டே ஹெல்த்தி அப்படின்னும் போது, இல்லாட்டி ஸ்டே ஆக்டிவ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு வாக்கிங். சரி, வாக்கிங் நீங்கள் தான் பார்க்கில் போகலாமே எப்போ அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம மக்கள் நிறைய பேருக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கே இடம் இல்லாதனால எல்லாரும் இப்போ பார்க்கில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கில் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி நடக்கலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு கூட்டமே நடந்துட்டு இருக்கும். அவங்களை தாண்டி நான் போகவே முடியாது. அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, எதர் நான் அவங்க பேஸ்க்கு நான் மாற வேண்டியதாக இருக்கும். சில சமயங்களில் இருக்கலே ஸ்லோ வாக்கிங் மாதிரி ஃபீல் ஆகிடுது. இதுக்கு எதுக்கு நான் வாக் பண்ண வந்தேன்ற அளவுக்கு விரக்தி ஆகுது. முன்ன ரோடில் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு 4 லேன் 2 லேன் ரோடே கூட வைங்களேன், முன்னாடி யாராவது நடந்து போனால் அவங்களை தாண்டி நம்ம போயிடலாம், சைடில் போய் லீட் அடிச்சு போயிடலாம். பட் பார்க்கில் அப்படி பண்ண முடியறது இல்லை. ஸோ இந்த பெயின் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, ரோட்டில் அப்படி போகலாமேன்னு நினச்சா, ஐயோ அதுவும் இந்த 200 ஃபீட் ரேடியல் ரோடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஐடி காரிடராக மாறிட்டு வருது. ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனு, ஃபுல் ஸ்விங்கு. ஒரு வண்டி போனால் கூட அவ்வளோ புழுதியை கிளப்பி விட்டு போகுது. உடனே நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த தும்மல் வரும், புரியுதா? உடனே உள்ளே வந்து டஸ்ட்டு போயிட்டு உடனே தும்ம ஆரம்பிச்சிருவோம். இப்போது இதில் ஹைலைட் என்னென்னா, ஹெல்த்தியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணி வாக்கிங் போயோ இல்லாட்டி சைக்கிளிங் ஓட்டுற ஒரு சிலர் அவங்களோட ப்ரீத்திங் ரேட் என்னவா இருக்கும்? சும்மா வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லாட்டி வண்டியில் போகிறவங்களுக்கு இருக்கிற ப்ரீத்திங் ரேட்டுக்கும் வாக்கிங், ரன்னிங் அண்ட் சைக்கிளிங் போகிறவங்க ப்ரீத்திங் ரேட் எப்படி இருக்கும்? அப்போ அவங்க எவ்வளோ வேகமாக ப்ரீத் பண்ணுவாங்க, எவ்வளோ இன்ஹேல் பண்ணுவாங்க, அப்போ அவங்க எவ்வளோ டஸ்ட்டை உள்ளே இன்ஹேல் பண்ணுறாங்க, எவ்வளோ கார்பன் பார்ட்டிகுலேட்ஸ், எவ்வளோ தேவையில்லாத பார்ட்டிகுலேட்ஸ் எல்லாம் உள்ளே போகுது. அப்போ அகைன் இவங்க தான் ஃபஸ்ட்டு அன்ஹெல்த்தி ஆகிறாங்க. அதாவது இந்த வீடியோ வந்து எதுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம்னா, இவ்வளோ நாள் நான் வர்றப்பெல்லாம் ஃபிட்னஸ் தான் நான் போடுவேன். ஆமாம், ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து எப்படி சொல்கிறது, த்ரெட் லெவல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஒரு 10 வச்சுக்கலாம். த்ரெட் லெவல் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10மே இந்த த்ரெட் லெவலில் இந்த இது கொடுத்துக்கலாம். ஏர் பொல்யூஷன். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல். இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கன்சிடரேஷனில் வரும். முன்னாடி வந்து நியூமோகோனியாசிஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு டிசீஸ் இருக்குது. ஓகேவா? அது எப்படின்னா, பார்ட்டிகல்ஸ் வந்து லங்கில் வந்து அக்யூமுலேட் ஆகிறது தான். டிபெண்ட்ஸ் ஆன் வேறெவர் வேறெவர் த ஒர்க்கர். கோல் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கோல் ஒர்க்கர்ஸ் நியூமோகோனியாசிஸ். ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் தெரியும்ல, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு, சிமெண்ட் ஷீட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க, அது ஆஸ்பெஸ்டாஸில் தான் இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுக்கு மட்டுமே லங் கேன்சர் வந்து ஒரு த்ரெட்டு. ஒரு வீட்டில் இருந்தவங்களுக்கே வரும்னு சொன்னாங்கடா. ஒரு கண்டிஷனில் வந்து ஆஸ்பெக்ட் ஷீட்டில் வந்து வீட்டில் இருக்கவங்களே வரும். அது பழைய சம்மர் டைமில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும்னா, இது வந்து ஆக்குபேஷனல் டிசீஸாக இருந்த ஹசார்ட் இது. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த ஆஸ்பெஸ்டாஸு, சிலிகோசிஸ், அதான் இந்த கோல் ஒர்க்கர் சிலிகோசிஸு, அப்புறம் இந்த சுகர் கேன் ஃபேக்ட்ரிலாம் வேலை செய்கிறாங்களே, அது வந்து பேகோசிஸு, பிஸ்னோசிஸ்ன்னு காட்டன் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து அக்யூமுலேட், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அக்யூமுலேட் ஆகுது. இப்போ இந்த இதில் இருக்கவங்கலாம் வந்து வர்றப்ப அவங்களுக்கு வந்து கேன்சரு, நிமோனியா, ஆப்சஸ்ஸு, சர்ஜரி, அவங்களோட லங்ஸில் எடுத்து பார்த்தோன்னா பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் வாட்? லேபர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த லேபர் சேஃப்டினஸ் இல்லாததுனால. ஆனால் எப்போ இது அந்த வரம்பையும் தாண்டி, நான் மொட்டை மாடியில் சும்மா நான் வாக்கிங் போகிறேன்ற டைமில் சும்மா இப்படி போயிட்டு வந்தாலே முகத்தில் வந்து கறி பூசின மாதிரி ஆகுது. அப்புறம் ஒரு சும்மா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நான் இங்கேருந்து இந்த குரோம்பேட்டிலேருந்து நான் இங்கே கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறேன்னு வைங்க, அப்போ நடக்கிறது. இதெல்லாம் யாராவது ஒரு ஆள் வந்து ஏன் இந்த மாதிரி இப்படி பண்ணுற, சரி இவ்வளோ தூரம் நடக்குது, ஸோ மூஞ்சி தான் நடக்குது போல் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து வெறும் துப்பட்டா போட்டுக்கிறாங்க, முகத்தில் படக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது பெரிய பெரிய த்ரெட்டுனா, அந்த டஸ்ட்டு வந்து நம்ம பார்ட்டிக்கல் நம்ம மேலே படுத்து பாருங்கள், அது நம்மளுக்கு உள்ளே போனோடனே நடக்கிற ஒரு விஷயமுமே. நம்ம இப்படி மூக்கு தொடச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சிமெண்ட் விட்டும். நீ வேற சைக்கிளிங்லாம் போயிட்டு நான் வந்ததுக்கு கருப்பாக வருதுடா மூக்குலேருந்து. அதுதான் நீங்கள் சொன்னீங்களே காமேஷ் ப்ரோவிட்ட, ஞாபகம் இருக்கா? காமேஷ் ப்ரோவிட்டில் சொல்லிட்டு இருந்தீங்களே, எப்படி இருக்கு இப்போ சைக்கிளிங் ஓட்டுறது? நான் போகிறதே இல்லையே, வெளியில் போகிறது, லோக்கல் கம்யூட் மட்டும் தான் போகிறேன். அதுவும் இங்கே பேக் சைடு கம்யூட்டுக்கு தான் போகிறேன். நான் இப்போ முன்ன மாதிரிலாம் போகிறதே இல்லை. மெயின் ரீசன் என்னன்னா, ஒன்றுலடா, நம்மளுக்கு வந்து மியூக்கஸ், இப்போ காதில் எப்படி இயர் வேக்ஸ் வருது, நம்ம சேஃப்டிக்கு தான் வருது. அது மாதிரி இங்கே மூக்குலேயும் மியூக்கஸ் நிறையா வரும். அது ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சளி டைமில் வரது வேறு. இப்போ நார்மலாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டாவும் மியூக்கஸாகவும் தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன, இந்த மாதிரியான பார்ட்டிகுலேட்ஸ்லாம் அங்கேயே ஒட்டி அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக மாதிரி வெளில வரணும். ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் எல்லாத்துக்கும். இப்போ பெஸ்ட் என்னன்னா, நான் சைக்கிளிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மியூக்கஸ் வந்து என்ன ஆகிடும்னா, அது ரிஜிடாக மாறுமா, நான் வீட்டில் வந்து இருக்கும்போது ரிஜிடாக மாறுமா, வெளில இப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து வெளில எடுக்க ட்ரை பண்ணுறோம், நீங்கள் கருப்பாக இருக்குங்க ஃபுல்லாக. அதான் சொல்லலாம், கருப்பு கலரில் தார் மாதிரி வருங்க. அப்போது எனக்கு என்ன பயம் வரும்னா, சரி இப்போ இதெல்லாம் இங்கே ஒட்டிச்சு, ஓகே, இப்போ என்னோட ட்ரக்கியா எல்லாமே இங்கே வரைக்கும் போய் இப்படி வருதா, உள்ளே போகுது, அப்புறம் வின் பைப் அப்படியே போய் போகுது.
இப்போ இந்த டிராக்டர்ல இப்போ எவ்வளவு படிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டம் எனக்கு வந்துச்சு. அப்போ எவ்வளவு டஸ்ட் அங்க படிஞ்சிருக்கும், இது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பாடி விட்டு வெளில போகுது, அப்போ லங்ஸுக்கு போச்சுன்னா அது எப்படி வெளில போகும், எவ்வளவு கேள்விகள் வருது பாருங்க. லங்ஸுக்கு போச்சுன்னா உள்ள வந்து நியூட்ரோஃபில்ஸ் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். அந்த மேக்ரோஃபேஜஸ் நியூட்ரோஃபில்ஸ் அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அது வரும் வந்து பண்ணும். ஆனால் அதால் வந்து இவ்வளோலாம் பண்ண முடியாது. நீ எவ்வளோ போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? டெய்லி நீ கமிட் பண்ணிகிட்டே இருக்க. நார்மல் மேனுக்கு வர்ற சமயத்தில் தான் நம்ம இந்த வீடியோவே நம்ம வந்து போடுறோமே. இந்த பிரையன் ஒருத்தர் இருந்தார், நம்ம பேசினோமே இதுக்கு முன்னாடி வீடியோவில். அவர் சொல்கிறப்ப நான் வந்து சும்மா எடுத்து பார்த்தேன். நான் வந்து ரொம்ப நாளாக நான் இதை யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் என்னால் மூச்சே விட முடியல. அவர் வந்து 4 பியூரிஃபையர் வச்சு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் இருக்க, இந்தியா வந்து என்னை மூச்சு விட முடியலன்ட்டு அவர் அப்பார்ட்மெண்ட்டில் அவர் வந்து ஹைலி இது பண்ணி அந்த கண்டெயின் பண்ணி வச்சுருக்க அப்பார்ட்மெண்ட்டு ஓடி போய் அவர் நாட்டுக்கே போயிட்டார். அதேமாதிரி இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? தண்ணி குடிக்கிறோம்ல, நீங்கள் யூரோப்பியன்ஸ் யாராவது இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபலாக்சிஸ்க்கு மாத்திரை போட்டு தான் வரணும், டாக்ஸிசைக்ளின் போட்டு தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பேர் ட்ராவலர்ஸ் டயரியா. அது வந்துச்சுன்னா முடிஞ்சு, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி டயரியா வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால வந்து நம்ம ஊர் தண்ணி எந்த தண்ணியுமே குடிக்க முடியாது, பியூரிஃபைடு வாட்டர் மட்டும்தான் அவங்களால குடிக்க முடியும். ஆனால் நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் எந்த தண்ணி வேணால் குடிக்கலாம். யூரோப்பில் இருக்க தண்ணி எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் வருது இல்லையா? இப்போ நம்ம அதை பற்றி தான் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எப்படி வந்து இதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலான்ட்டு அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா எனக்கு வந்து சத்தியமாக இப்போதைக்கு பதில் தரலங்க. ஆனால் நம்ம ப்ரிவென்ஷனை தாண்டி ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஏன்னா இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ல போகும்போது மக்கள் எல்லாருமே அதுக்கு ஒத்துழைக்கணும், கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும், பெரிய ஃபேக்டர்ஸ் அது, அதனால வேலைக்கு ஆகாது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மாஸ்க் போடலாங்க, அட்லீஸ்ட் ஒரு கிளாத் மாஸ்காவது போடலாம் பேசிக்கா. நான் அதை பற்றி சொல்றேன் அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள போவோம், என்னென்ன வகையான மாஸ்க் இருக்கு, அதை நீங்க எப்படி போடலான்றது. N95 மாஸ்க் எல்லாம் வந்து நீ சொல்றது கரெக்ட், அது என்ன பட்ஜெட்ல வருது? ஆனா சும்மா எல்லாரும் $115 ரூபா பட்ஜெட். மாஸ்கோட பட்ஜெட் அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த த்ரெட் வந்து அதிகம். நீங்க வந்து சரிடா, இப்ப $115 ரூபா மாஸ்க் எல்லாம் போடுற அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கும் சர்ஜிக்கல் மாஸ்க் 3 மாஸ்க் எடுத்து 3 மாஸ்க் ஒரு லேயரா போடலாம். அது வந்து N95 அளவு கிட்ட வரும். ஸோ இது ரெண்டும் நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து எப்போ வந்து, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, எப்போ வந்து அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது AQIயில். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இந்தியான்னு அடிச்சிங்கன்னா எந்த வெப்சைட் வருதோ அதுக்குள்ளே போங்க. அப்படி இல்லை நார்மல் பிக்சல் வெதர் ஆப், இல்லை எந்த வெதர் ஆப் இருந்தாலும் AQIன்னு இருக்கும், ஷாமி எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாத்துலையும் இருக்கும். ஆனால் நீ இப்போ சொல்கிற மாதிரி இந்த டேட்டாலாம் அதில் இருக்குமா? இந்த டேட்டா இல்லைனாலும் அதோட வேல்யூ நான் சொல்கிறேன். ஓகேவா? 0 to 50 குட், 50 to 100 குட், ஓரளவு குட். 50 to அதான் 100 to 150 கிட்டத்தட்ட மாடரேட் கிட்ட வந்துடும். ஓகேவா? அதுவே நம்ம லொகேஷன்ல எவ்வளோ இருக்குன்னா 74. இப்போ நம்ம இருக்கிற இந்த லொகேஷன் அது 74, இது 70 ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு வைங்க. 70 74ல் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், 50 to 100 ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? அது வந்து குட், ஓகே. ஆனால் அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதிகம். மாடரேட்டுக்கு போனாலே வந்து மைல்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சென்னைன்னு கொடுத்தேன்னா கொடூரமாக வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், குரோம்பேட்னு ஒரு நாள் தப்பிச்சிடுறேன். ஆமாம். இப்போ நான் லொக்கேஷன் பர்மிஷனில் போயிட்டு சென்னைன்னு கொடுத்தேன்னு வையேன், படுத்தே விட்டான் ஐயா. இங்கே பாருங்க 80 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? சென்னை உள்ளே போடா, கோர் சென்னை உள்ளே போ. அது நெல்லூருங்க, இந்த ஒரு கீழே என்ன ஒரு டேட்டா கீழே இருக்கு பாருங்க. இது நம்புற மாதிரியே இல்லையே. சென்னையே 70ல தான் இருக்குன்னா நான் நம்பவே மாட்டேன் சத்தியமா. இப்போ நான் சைக்கிள் ஓட்டினாலே மூச்சு விட்டு அங்கேயே செத்து போயிடுவேன். பொய். அப்போ இந்த ஆப்பை நம்பலாமா? இதான் என் கேள்வி. இல்லை, இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்றது, நம்ம ரிலேபிள் டேட்டா நம்பலாம். சரிங்களா? இதில் காட்டுது பாருங்க. இருக்கு. ஆமாம், ஒரு இதில் காட்டுது பாருங்க. சென்னைனா 100 above தான். இது நான் ஒத்துக்கிறேங்க, இப்படி தாங்க இருக்கும். இப்போ பஸ் பின்னாடி நான் போனேன்னு வைங்களேன், பக்கத்துலேயே எனக்கு பாடை கட்டி படுக்க போட்டு நீங்கள் வந்து சங்கூதிட்டு போயிடலாம். பஸ் நம்ம மடக்கிறத தாண்டி பஸ்ல இருந்து வர பொல்யூஷன் ஒரு பக்கம், ரோட்ல இருந்து கிளம்புற டஸ்ட் பார்க்கணுமே. ஐயோ கொடுமைங்க, என்ன வாழ்க்கடா இது சீரியஸா. 159ல எந்த இடம் பாரு, அம்பத்தூரா? மணலி, ரைட்டு, எதிர்பார்த்தேன். ராதாகிருஷ்ணன் நகர். என்ன இடம் இது? வியாசர்பாடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் 136. அதே மாதிரி இந்த பீச் சைடு மட்டும் 76ல இருக்கு. அதாவது காத்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். சரி, பீச் சைடுல 76ங்கிற லாஜிக்கே இல்லையாடா. 99. ஐயோ, எங்க போனாலும் சென்னையில வந்து பாருங்க காத்து எந்த லட்சணத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 100ன்னு வச்சுக்கோங்களேன். 100னா நாட் குட்ல. அப்போ 100 to 150னாலே வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல தான் வரும்னு வைங்க.
வண்டலூர் பக்கத்துல தான் கொஞ்சம் காடு அதிகம், அங்க 57 ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பாருங்க. நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் நம்ம சொல்றதுதான், எப்படி வந்து நம்ம வந்து யாரையும் கேட்காம வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கணுன்ற மாதிரி நம்ம சொல்லணும் எல்லாருக்கும் அப்படின்றதான் என்னோட மோட்டிவ். ஏக்யூஐ பாருங்க, எப்போ கம்மியாக இருக்கோ அந்த டைம் வந்து நீங்கள் வாக்கிங் வந்து அப்புறம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். இது நார்மலான விஷயந்தான். அடுத்து மாஸ்க் வந்து எனக்கு புரியுது, மாஸ்க்கு காஸ்ட்லி தான், எல்லாமே புரியுது. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பல்ல நோண்டுறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே. ஈச் அண்ட் எவ்ரிபடி, அந்த முதல்வன் அதேதான், யாருக்குமே கிடையாது. கரெக்டா, நீ சொல்றது கரெக்ட். இப்போ எனக்கு சொல்யூஷன் வந்து நீ எப்படி சொல்லணும்னா, ஏழைகளும் பயனடைகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கிறேன். இப்போ நீ சொன்ன மாதிரி ஏழைகளும் பயனடைகிற மாதிரினா மக்கள் மருந்தகம் இருக்கு, அங்க போய் நீங்க சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்கிக்கோங்க, அது ரேட்டு கம்மி தாங்க. அங்க எல்லாம் ஒரு பேராசிட்டமாலே ஒரு ஸ்ட்ரிப்பே வந்து 7 ரூபா 8 ரூபா தான். ஸோ ஒரு ஸ்ட்ரிப்பு அங்கே போய் நீங்கள் மக்கள் மருந்தகம் அப்புறம் முதல்வர் மருந்தகம், அது ரெண்டுமே வந்து தமிழ்நாடு வந்து முதல்வர் மருந்தகம், அது வந்து கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. டுமாரோ சென்னையில் வந்து டெம்பரேச்சர் வில் ஃபீல் லைக் 41. ரொம்ப அவசியம் எனக்கு இது. குளோபல் கிளைமேட்டு இதெல்லாம் பற்றி நான் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோதான். ஆனால் நீங்கள் மாஸ்க் போட்டால் தப்பிச்சிக்கலாம்ப்பா, வேறு வழியே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு தடவை என்னாச்சு, நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது ரெகுலராக சைக்கிளில் மாஸ்க் போட்டு போவேன். என்ன மாஸ்க் இத்தனைக்கும்? டெக்கத்லான்ல உள்ள துணி மாஸ்க். சரியா, கருப்பு கலர். அதுக்கே ஒருத்தர் வந்து வண்டியில போறவரு, ஓ சைக்கிள் ஓட்டும் போது மாஸ்க் போட்டு போற, செத்துற போறியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வைத்தியக்காரன். சரியா, நான் என்ன மனசுல ஓடிச்சு தெரியுமா, இதை போடலன்னா தான் செத்துருவேன் மாதிரி இருக்கு ஜி அப்படின்னு ஓடிச்சு. இந்த மாதிரி அர்த்தம் சொல்றது எதுவும் கவனிக்காதீங்க, சயின்ஸை மட்டும் பாருங்க. ஏன்னு பாருங்க, ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் வந்து தப்பா கூட ஆகலாம், ஆனா இது தப்பாகிற ஃபேக்ட் கிடையாது. பொல்யூஷன் இஸ் ரியல் and AQI is a real threat. Please consider to wear a mask always while you go outdoors and do outdoor activities, and it will be it will be all adapted to your body. If நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் சைக்கிளிங் பண்ணால் கூட மாஸ்க் போடுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு உங்கள் லங் கெப்பாசிட்டி, உங்கள் லங்கோட ஹெல்த்தும் வந்து அதே மாதிரி இருக்கப்ப இந்த வீடியோ வந்து நீ உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு இன்னும் இப்பவே எப்படி இருக்கேன், அப்பெல்லாம் என்ன ஆகுது எனக்கு சுத்தமா தெரியும். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, இவன் வேற ஒருத்தன் குறுக்க வந்து சாம்பலாம் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு பயமா இருக்குடா. ரியலி நான் பயந்துட்டேன், சீரியஸா நான் பயந்துட்டேன். நான் பயப்படலைன்னா நான் இவ்வளோ சொல்லவே மாட்டேன். நான் பார்த்ததுனால எனக்கு தெரியுது. நான் பார்த்துட்டு ஈச் அண்ட் எவரி கேஸ் நான் பார்க்குறப்பையும், நான் வந்து படிக்கிறப்பையும் இதை நான் சும்மா நான் எடுத்து போட்டு என்ன ஒரு வெளிநாட்டுக்காரன் மூச்சு விட முடியலன்றான் நம்ம நாட்டில்ன்ட்டு நான் போடுறேன். ஏக்யூஐ பார்த்தா விழுப்புரம்லேயே 90 இருக்குது, மெயின் ஏரியாவில் 90 இருக்குது, அப்படியே ஒட்டுது. அப்புறம் கொஞ்சம் உள்ளே இருக்க ஏரியாலாம் வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்குது. நீ வெளியில ஒரு பொருளை இப்படி வச்சு எடுத்துட்டு வந்தா அப்படியே வண்டியில டஸ்ட். இதெல்லாம் என்ன இது சொல்லுங்க நீங்களே. வீட்டுக்குள்ளே இருங்கப்பா அப்படின்னு இருக்க முடியும் நம்ம? வீட்டுக்குள்ளேயே இருங்கப்பா நான் மட்டும் என்ன ஆகுது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகல, போன் வீக்னஸ் எல்லாமே நடக்குது. வீட்டுக்குள்ள இருந்தா விட்டமின் டி யாரும் ஒன்றும், அது ஒரு கதை, அதுக்கு இன்னொரு வீடியோ போடணும். அதுக்கு என்ன தெரியுமா, இப்போ சொன்னா மாஸ்கே வந்து கோனி சாக்கு மாதிரி எடுத்து போத்திட்டு போறாங்க, ஏதோ வெயில் பட்டா செத்து போயிடுவேன்ற மாதிரி. நைட் நான் எனக்கு கலர் போயிடுவோம், மெலட்டோனின் வந்துடும், மெலனின் வந்துடும் அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் வந்து கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு, இது வந்து இந்த ஒரு ஜாலியான ஒரு வந்து கருத்தூசி. ஆனா வந்து இது ஜாலியான விஷயம். இது வந்து நிறைய பேர் கான்ட்ரவர்சியான அப்படிதான் பார்ப்பாங்க. இது கான்ட்ரவர்சிலாம் கிடையாது. என்ன வகையில கான்ட்ரவர்சி? ஆமா, என்ன கான்ட்ரவர்சினா, இப்போ யூவி எக்ஸ்போஷர்னு சொல்லிட்டு ஒரு, அது நான் சொல்லல, நான் ஏக்யூஐக்கு மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். யூவிக்குலாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வெயில்ல போய் முதல்ல ஒரு மணி நேரம் நில்லு தினமும், அப்புறம் பேசணும். நான் சும்மா என்கிட்ட சீமான் மாதிரி தான் ஒன்று ரோட்டு நடுவில் இல்ல, இது ஆக்சுவலா ஒரு சில ப்ராப்ளம்ஸ், அதனால தான் கேட்டேன். சரி ஓகே, பட் மக்களுக்கு புரிதல் வேணும், அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் இது. ஆமா ஓகே, நீங்க இந்த வீடியோ நம்ம இதை முடிச்சுப்போம். அடுத்த வீடியோல வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட நம்ம இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணி பேசுறேன். மாஸ்க்கு போட்டு பாருங்க, அட்லீஸ்ட் சர்ஜிக்கல் மாஸ்க் வச்சு ட்ரை பண்ணுங்க, 3 மாஸ்க் லேயரு. அப்படி இல்லைன்னா ஒரு N95 வாங்கி ஒரு 1 வீக் 1 to 2 வீக்ஸ் யூஸ் பண்ணலாமே. அதுவே 5 days தான் கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸில், வேறு வழியே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணி காசு அதிகம், வேறு என்ன தான் பண்ணுறது. கொஞ்சம் எனக்கு என்ன வருத்தம்னா, லம்பாக ஹோல்சேல்ஸாக வாங்கிடுங்க, ஏன்னா அதான் பண்ணலாம். நான் என் ஊருக்கு போனனால இதோட நிம்மதியாக இருப்பேன் போலடா, அப்படி இருக்கு. அதுதான் இருக்குது, எனக்கு அப்படிதான் இருக்குது. நான் ஒரு கிராமத்துக்கு போனால் ஜாலியாக இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபீலிங்ஸுங்க. யா, ரொம்ப அது இல்லாமல் நிறைய மேக்ரோலாம் எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம் ஊருக்கு போனா. சரி, என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய். ஆமா சரி, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் சிவபரணி அண்ட் கிருஷ்ணா பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.